அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் 12ஆம் தேதி முதல் எப்படி அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக 9, 10, 11 ஆகிய இடங்களில் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் வலம் வரப்போகிறார். சந்திரன் இந்த வாரத்தில் நினைத்த காரியம் அனைத்தையும் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் மாற்றிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் எண்ணி 3 நாளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடுவதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய பிதுர்காரகன் என்று அழைக்கக்கூடிய சூரியனும் இந்த வேளையில் மார்ச் 15ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக தைரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானமாகிய 4இல் நுழைய போகிறாருங்க. சூரியன் 4ற்கு வருவது நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக விரைவாக உருவாக்கி கொடுக்கிறது. சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை நுணுக்கமாக கண்டறிந்து சிறப்பாக செயல்படுவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களையும் சிரமங்களையும் உறுதியாகவே தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திப்பதற்கான நல்ல யோகம் விரைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன். ஏனென்றால் அதற்கு பிறகு 5இல் உச்சம் பெற போகிறார். எனவே இந்த வேளையில் 4ஆம் இடத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் அலைச்சல் அதிகரித்தாலும் காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை உறுதியாகவே விலக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எந்த ஒரு காரிய தடையும் இல்லாமல் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அதிலும் குறிப்பாக தாய் வழி உறவு முறைகளில் ஏற்பட்டு வந்த மனஸ்தாபம் வேதனை போன்றவை முற்றிலுமாக விலகி தனுசு ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் விரைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் இறுதி தருவாயில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். சப்தமத்தில் நுழைய போகிறார். எனவே இந்த தருணம் என்பது நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே பல வகையில அதிரடியான மாற்றத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்பை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எண்ணி 3 நாளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதில் தடை தாமதம் இல்லாமல் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சூழலையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. மேலும் குரு பகவானினுடைய பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் பொருளாதார ரீதியான சிக்கல்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். அது மட்டுமல்லாது சூரியன் முற்பகுதியில் சுகஸ்தானத்தில் நுழைவதற்கு முன்னதாக தைரியஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து வலம் வருகிறாருங்க. சனி அங்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த வாரம் முழுவதுமே ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய சனியின் அமைப்பு உறுதியாகவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு தொழில்துறை வியாபாரத்துறை போன்ற பணிகளில் இருந்து வரக்கூடிய சங்கடங்களை உறுதியாகவே விலக்கி விடுகிறார். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகூடுவதோடு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய காரியங்கள் முயற்சிகள் போன்ற அனைத்திலுமே நல்ல வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான அற்புதமான யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சிறு சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளையும் சிரமங்களையும் உறுதியாகவே விலக்கி புகழ்பெற்ற நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் நிறைவாகவே உத்தியோகம் மற்றும் தொழில்துறை சார்ந்த பணிகளில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் சனியின் அமைப்பு காரணமாக நல்ல மாற்றம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் நுழையும் போது சூரியன் அங்கு ஏற்கனவே சுக்கிரன் உச்சம் பெற்று வலம் வருகிறார். ராகு வலம் வருகிறார்.
வித்யாகாரகரான புதனும் வலம் பெறுகிறாருங்க. இந்த 3 கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் ராகு முன்னேற்றத்தை தரக்கூடிய 3ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார். அதே போன்று சுக்கிரனும் வக்ரகதியில் திரும்பி தைரியஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார். அதே போன்றுதான் வித்யாகாரகரான புதனும் வக்ரகதியில் திரும்பி தைரியஸ்தானத்தை நோக்கி நகர்வது 3 கிரகநிலைகள் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பை நோக்கி நகர்வது உறுதியாகவே நல்ல மாற்றத்திற்கு நிச்சயமாக அடித்தளமிடுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் காரிய தடை என்று இருக்கக்கூடிய பல காரியங்கள் நிச்சயமாக விலகும். ஏனென்றால் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகநிலைகள் நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒன்றாக இணைவது, அதிலும் சுகஸ்தானத்தில் இணைவது பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிறைந்த சுப நிகழ்வுகளை உறுதியாகவே எண்ணி 3 நாளில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை முழுமையாக விலக்கி நன்மையையும் வளர்ச்சியையும் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களுக்கு உண்டு. எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் உச்சம் பெற்று வலம் பெறுவதால் இந்த தருணத்தில் 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் உச்சமும் வக்ரமும் உறுதியாகவே பொருளாதார நிலை உயர்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. புதிய முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக அமையும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் மகிழ்ச்சி இரட்டிப்பாகக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான காரியங்கள் சிறப்பாக கைகூடும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிய தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ளுதல், புதிதாக வீடு, வீட்டுமனை போன்றவை வாங்கக்கூடிய முயற்சியிலும் வெற்றி நிறைவாக கிடைக்கும். மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய வகையில் சுக்கிரன் பல பணிகளை சாதகமாக மாற்றி கொடுக்கிறார். கலைத்துறை சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றமும் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு வளர்ச்சியும் நிறைவாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளிலும் நுணுக்கமாக செயல்படுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனின் அமைப்பும் இந்த தருணத்தில் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. நிழல் கிரகமான ராகு 4லும் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது கர்மத்திலும் இருப்பதால் தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பு உறுதியாகவே இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக அமையக்கூடிய வகையில் மிகவும் சாதகமாக இந்த தருணத்தில் அமைவதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நிச்சயமாக நீங்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை எளிதில் சந்திப்பதற்கான யோகமும் உறுதியாக கிடைக்கிறது. மேலும் இந்த வேளையில் செவ்வாய் பரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சப்தமத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. ஜென்மத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் சுபகாரியங்கள் தடையில்லாமல் கச்சிதமாக கைகூடுவதற்கான யோகம் நிறைவாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. தனுசு ராசிக்காரர்களுக்கு